ஹாய், வணக்கம். கிரிஜா திருமுருகன் பேசுகிறேன். இன்றைக்கி ஆடி மாத பிறப்பு. இன்றைக்கி ஆடி தமிழ் மாதம். இது 4வது மாதமாக வரும். இது ஆடி முதல். இன்றைக்கி எல்லாம் தேங்காய் சுடுவாங்க. பாருங்களேன், இந்த மாதிரி தேங்காய் சுடும் பண்டிகை. இது என்ன? இது தேங்காய் சுடுறதுக்கு தேங்காயில் போட வேண்டிய பொருட்கள். அவல் போடுறோம், அவல் சேர்த்துக்கிறோம். அடுத்து எள்ளு. எள்ளு கருப்பு எள்ளு இருந்தாலும் ஓகே, வெள்ளை எள்ளு இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு எந்த இது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அடுத்தது பாசிப்பருப்பு, மூங் தால்னு சொல்லுவாங்க இல்லையா, பாசிப்பருப்பு போட்டுக்கிறோம். அடுத்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலை, சட்னி அரைக்க சொன்னோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை. அது ஏலக்காய் பொடி பவுடர் பண்ணி வச்சுட்டு நுணுக்கி வச்சது கொஞ்சம் லைட்டாக. அடுத்தது மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபார் ஸ்வீட் ஜாகரி. போட்டுட்டு நம்ம இதெல்லாம் கலக்கிக்கணும். கலக்கிட்டு தான் நம்ம அந்த தேங்காயில் தண்ணி கரெக்டாக லெவலாக போட்டு தேங்காயில் நம்ம போட போகிறோம். தேங்காய் இந்த மாதிரி உரிச்சிக்கணும். நல்லா உரிச்சி நல்லா தேய்ச்சி இப்படி எடுத்து இப்படி ஓட்டை போட்டு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ இது நம்ம இதில் இப்படி வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒன்று ஆட் பண்ண வேண்டிய ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா பச்சரிசி. பச்சரிசி மெயினாக இது நம்ம கொஞ்சம் ஏன்னா அதில் இது இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம ஒரு நல்லா களைஞ்சிட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் அது தண்ணி நம்ம அந்த தேங்காய் தண்ணியை கொஞ்சம் இது ஆட் பண்ணுவோம். அதனால் இதில் அப்படியே இது பண்ணிக்கலாம். ஒன்றும் அது மெல்ட் ஆயிடும். ரொம்ப பொடியாக நுணுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இது அப்படியே அந்த ஹீட்டு படப்பட கரைஞ்சி வந்துடும். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி வரும். இது என்ன, சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது தேங்காய்க்கான தீனி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் பிளான் பண்ணி இதில் போடுறது இதில் போடுறது தான் ஒரு பயங்கரமான வேலை. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு பாட்டிலில், ஒரு ஐடியா பாருங்கள், இந்த பாட்டிலில் கட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி இது பண்ணிவிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு உண்டானது நம்ம போட்டால் அது டைரெக்டாக இதில் போகும். கொஞ்சம் நம்ம இப்படி இப்படின்னு பண்ணிங்கன்னா அது அப்படியே இதில் வேலை தான். டேஸ்ட்டாக சாப்பிட்னா கொஞ்சம் வேலை செஞ்சு மெனக்கிட்டு செஞ்சு தானே ஆகணும். அந்த தேங்காய் தீனின்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு இது மாதிரி பாருங்க, இது மாதிரி மஞ்சள் வச்சு. இந்த குச்சி அழிஞ்சி குச்சின்னு, இதுக்கு வேற சாதா குச்சிலெல்லாம் எப்பயுமே யூஸ் பண்றதில்ல. அழிஞ்சி குச்சின்னு ஒன்று விற்கும். இந்த அழிஞ்சி குச்சி வச்சு இதில் மஞ்சள் தடவி அந்த ஹோல் அப்படியே நம்ம போட்ட தீனி அதோட தண்ணியெல்லாம் ஊற்றி இப்படி இது பண்ணிட்டு பண்ணோம். இப்போ தேங்காய் சுடுறதுக்கு ரெடி ஆச்சு. ஓகே, தேங்காய் சுட போகலாம். அவ்வளோதான், தேங்காய் ரெடியாச்சு. ரெடி டு ஈட் மாதிரி. ஆனால் இப்போ சாப்பிட முடியாதுங்க. ஃபஸ்ட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு, ஆஹா என்ன ஒரு நறுமணம்! அப்படியே இந்த நெருப்பில் இந்த இனிப்பு வெல்லம் அந்த தேங்காயோட சேர்ந்த மனம் அற்புதமாக இருக்குது. இந்த சாமி